அது என்ன ஆச்சுன்னா சபீரோட ஆர்குமெண்ட் என்னன்னா நான் பிராக்டிகலா சொல்றேன். எங்களுக்கு வந்து தரவுகள் ஆதாரத்தோட பிஜேபி வந்து தைரியம் வந்து அதை மறுக்கட்டும். பப்ளிக் கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு லோனை வாங்கி கொடுக்குற இந்த பிஜேபி காரன். சரி நாகராஜ் பதில் சொல்லுங்க. உங்களோட நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா. நேரம் குறைவா இருக்கு. சபீர் சொன்னதுனால சொல்றேன் நான். நேரம் குறைவா இருக்கு. ரொம்ப சுருக்கமா. பிஜேபி காரன் உண்டியல் பதில் மட்டும் சொல்லிடுங்க. நேரம் கடக்குது. பதில் தரவே இல்ல பிஜேபி காரங்க. பதில் சொல்லுங்க. இல்ல ஒரு ரெண்டு பதில். பிஎம் கேர் ஃபண்டுக்கு பதில் சொல்லுங்க. வேலை வாய்ப்பு குறித்து பேசினாங்க. இன்றைய பத்திரிகை செய்தி 4.7 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இல்ல நாகராஜ், நம்ம இந்த குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். நேரம் கடக்குறோம் திரு நாகராஜ். இந்த குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க, முடிச்சிடலாம். நாடு சிரிக்குது குஜராத்ல இன்னைக்கு. பேச விடுங்க. ப்ளீஸ் நீங்க தான் நாகராஜ் முடிச்சிருங்க. ஒரு வரி பதில். வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வு செய்தால் மாநில சுயாட்சி சுயமரியாதைன்னு சொல்றீங்க. ஆனால் நிதியை மட்டும் தொடர்ந்து கேட்கறீங்க. சாராயத்தை விற்று ஆட்சியை நடத்துகிறீர்கள். போதைப் பொருளை விற்று ஆட்சி நடக்கிறது. போதைப் பொருள் சட்ட ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது. இல்ல நீங்க வெச்ச குற்றச்சாட்டுக்கு நான் பதில் கேட்டேன். இல்ல வெச்ச குற்றச்சாட்டுக்கு நான் பதில் கேட்டேன். நீங்க திருப்பி புது விவாதத்தை தொடங்குறீங்க. நீங்க புது விவாதத்தை தொடங்குறீங்க. ஸ்பீக்கிங் கிரிமினலி இல்ல அதே தான் பதில் சொல்லிருக்கேன். இல்ல நீங்க அதுக்கு தான் பதில் சொல்லிருக்கேன். இல்ல மது நீங்க சொல்றீங்க ஆய்வு செய்ய அமைச்சர் வந்து ஆய்வு செய்வது மாநில சுயாட்சியை பாதிப்பு என்றால், மாநில சுயாட்சியை பாதிப்பு என்றால், மாநில சுயமரியாதை பாதிப்பு என்றால், கள்ளச்சாராயம் நேரம் கடக்கும் மாநில சுயமரியாதை ஒரு நிமிஷம். போதையை வித்து அரசாங்கம் நடத்துன்னு சொல்ற வார்த்தையை வித்ரா பண்றாரா இல்லையா? நடவடிக்கை எடுப்பேன். பப்ளிக் மத்தியில மன்னிப்பு கேட்கணும். போதை பொருளை சாராயம் விட்டு நடந்து கொண்டிருக்கிறது. மிஸ்டர் பரந்தாமன், அரசாங்கம் சாராயம் விட்டு அரசாங்கம் நடத்துகிறது. சாராய வருமானத்தை விட்டு அரசாங்கம் நடக்கிறது. போதைப் பொருளை ஊக்குவிக்கிறது. திமுக நிர்வாகி ஹெராயின் கடத்தல் ஈடுபடுகின்றார். இதுதான் அரசாங்கம். போதைப் பொருளை வித்து அரசாங்கம் நடத்துறாங்கன்ற ஒரு வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கலனா என்ன கேள்வி? எல்லாரும் பதில் சொல்லிட்டேன். கேள்வியை கேளுங்க. பதில் இதுக்கு சொல்லுங்க. முதல்ல போதைப் பொருளை வித்து அரசாங்கம் வித்ரா பண்றீங்களா இல்லையா? போதைப் பொருளை வித்து அரசாங்கம் நடத்துதுன்னு சொன்ன வார்த்தை வித்ரா பண்றீங்களா இல்லையா? பண்ண முடியாது. நன்றி.